ஹாய், லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து ஒரு சம் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. லைக் இன்க்ளூடிங் 2 பிளாக்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு சம், அப்படி ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, சப்போஸ் உங்களோட கொஷின் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண முடியாட்டி என்னோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ தட் நமக்கு ப்ராப்பரான கொஷின் கிடைக்கும், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து கொஷின் என்னென்னா, எ பிளாக் A has a mass 4 kg, okay, and block B has a mass 5 kg. If 12 Newton force is required to slip block A on block B, then what maximum horizontal force should be applied to block B so that block A and B move together with common acceleration? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து வாட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, காமன் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட டாஸ்க் என்னென்னா, அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த மொத்த சிஸ்டம் என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. கொஷின் ஒரு நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஒரு பிளாக் பி இருக்குது, ஒரு பிளாக் ஏ இருக்குது, ரெண்டோட மாஸும் கொடுத்துட்டாங்க. ஒரு 12 நியூட்டன் அப்படின்னு கொடுக்கும்போது பிளாக் ஏ வந்து ஸ்லிப் ஆகுது, லைக் பிளாக் ஏ மட்டும் ஸ்லிப் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது நான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கீழே இருக்க பிளாக் தரணும், சச் வே தட் ரெண்டு பிளாக்கும் ஒரு பாடியாக ஆக்ட் ஆகி ஸ்லிப் ஆகாமல் மூவ் டுகெதர், ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகணும். அப்போ அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்ன, அப்போது அந்த மொத்த சிஸ்டம் என்ன ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் கொஷின்ஸ். இது வந்து டேரெக்டாக எஸ்எல்ஆரோட வந்து ஏதோ சென்ட்ரல் ஸ்கூல் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த கொஷின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக் இது இன்னும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. நான் ரெஃபர் பண்ணது வந்து ஹச்சி வர்மாவோட கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸு, அதுலேருந்து படிச்சு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் அது ஃபர்தராக வேணும்னா மறுபடியும் அந்த டாபிக் ஒரு தடவை நீங்கள் படிச்சு பாருங்கள், இது வந்து புரியும். லைக் இந்த சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, லைக் இந்த சம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்னு. இல்லாட்டி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டயக்ராம் வரைகிறேன், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே கீழே ஒரு பிளாக் இருக்குது, பிளாக் பி. அதோட மாஸ் வந்து 5 kg. இது வந்து பிளாக் பி. இதுக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது, ஸ்மால் பிளாக், அது வந்து பிளாக் ஏ. இதோட மாஸ் வந்து 4 kg. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு 12 நியூட்டன் ஃபோர்ஸ் தரும்போது பிளாக் ஏ வந்து ஸ்லிப் ஆகுது பிளாக் பி மேலே. அதாவது பிளாக் பியில் லைக் பிளாக் பியில் எந்த ஒரு மோஷனும் கிடையாது, ஜஸ்ட் பிளாக் ஏ மட்டும் ஸ்லிப் ஆகுது. ஸோ அதுக்கு ரெக்வயர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 12 நியூட்டன். சரி, ஓகே. இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் கொஷின். இதுலேருந்து நமக்கு என்ன டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ லெட்ஸே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஒரு ஹெவி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் புஷ் பண்ண நினைக்கிறீங்க, பட் உங்களால் புஷ் பண்ண முடியல. இதுக்கான ரீசன் என்ன? யோசிச்சு வைங்க. ஓகே, இப்போ இதுக்கான ரீசன் நீங்கள் வெயிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் கிடையாது. அஃப்கோர்ஸ் வெயிட் வந்து அதில் ஒரு பார்ட்டு தான், பட் வெயிட் அலோன் அது வந்து ப்ராப்பர் டேர்ம் கிடையாது. இதுக்கான முக்கியமான காரணம் ஃப்ரிக்ஷன். அதே நீங்கள் சேம் பிளாக்கை ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் நீங்கள் வச்சு தள்ளிங்கன்னா வித் 0 எஃபர்ட் யூ கேன் புஷ். அதாவது உங்களால் எஃபர்ட் தரலாமே நீங்கள் புஷ் பண்ணலாம். ஸோ நான் அந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் புஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை தாண்டி ஜாஸ்தியான ஃபோர்ஸ் நீங்கள் எப்போ தரீங்களோ அப்போ தான் உங்களால் அதை மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துலையும் அதே அப்ளிகேஷன் தான், அதே சேம் தான். அதாவது பிளாக் ஏ வந்து 12 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் தள்ள முடியுது. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த 12 நியூட்டன் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் பிளாக் ஏ, மியூ பிளாக் ஏ. ஓகே, பிளாக் ஏவோட நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்னால் லைக் ஃபோர்ஸ்க்கு தான் ஃபார்முலா, மியூ இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ். இப்போ நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் என்னென்னா, லெட்ஸே இந்த பிளாக் ஏ வந்து கீழே mgன்னு இருக்குது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் mg. ஸோ 12 இஸ் நத்திங் பட் மியூ, n வந்து mg, m வந்து 4 kg தானே மேலே இருக்க பிளாக்குக்கு, அண்டு g. ஸோ இப்போ நமக்கு மியூ ஈக்குவல் டு 3/gன்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக? கரெக்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அந்த ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஒன் லைனர் கொஷின் தான். மேபி இது வரைக்குமே ஒரு கொஷினாக கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் கேட்கலாம், நீட்லேயோ ஜேஇயில் கேட்க மாட்டாங்க. நீட்டில் வந்து டேரெக்டாக லைக் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தீஸ் பிளாக்ஸ் சச் a way that when 12 நியூட்டன் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் so that only a block A moved, slipped அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதோட ஒரு கொஷின் முடிக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு என்ன கொஷின்னா, ஃபர்தராக நீங்கள் ஒரு எஃப்ன்ற ஃபோர்ஸ் தரணும். தரும்போது இந்த ரெண்டு பிளாக்கும் ஸ்லிப் ஆகாமல் மூவ் ஆகணும் தானே, மூவ் டுகெதர் வித் காமன் ஆக்சலரேஷன். சரி, ஓகே. காமன் ஆக்சலரேஷன்.
இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன், ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சுட்டு ஒரு லாஜிக் வச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் பிளாக் ஏ சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து பிளாக் ஏ. பிளாக் ஏ வந்து கீழே ஒரு எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் என். இப்போது நான் இந்த ஃபோர்ஸ் தரும்போது என்ன ஆகும்னா மூவ் டுகெதர். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் தரேன். ஸோ அப்வியஸாக இந்த பிளாக் ஏவும் இந்த டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகணும், ஏன்னா அதான் கண்டிஷன், மூவ் டுகெதர். அப்போது இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ் எதனால் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இன்னொரு மித்து இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். அதாவது ஒரு மோஷன் நடக்குதுன்னா ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் அப்போசிட் அப்படின்னு. அப்படி மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் ஃப்ரிக்ஷன் லீட்ஸ் த மோஷன். அதாவது அந்த ஃப்ரிக்ஷனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவே ஆகும். எக்ஸாம்பிள் கார். இப்போ நீங்கள் வந்து கார் வந்து மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து ஆக்சலரேஷன், இன்ஜின், பெட்ரோல், அது கிடையாது. அந்த ரோடு வந்து இட் வில் ஆக்ட்ஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டு அவர் கார், அதனால தான் அது மூவ் ஆகுது. ஸோ ஹியர் ஃப்ரிக்ஷன் ஹெல்ப்ஸ் த மோஷன் ஆஃப் த கார். சிமிலர்லி இங்கேயும் இந்த பிளாக் இங்கே மூவ் ஆகுதுல்ல, ஸோ இந்த பிளாக்குக்கும், அதாவது பிளாக் பிக்கு தான் நம்ம ஃபோர்ஸ் தரோம். அந்த பிளாக் பிக்கும் ஏக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த ஏவை ஃபர்தராக மூவ் பண்ண வைக்கிது. புரியுதுல்ல? அதாவது ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளாக் ஏ அண்ட் பி லீட்ஸ் டு த மோஷன் ஆஃப் பிளாக் ஏ. அந்த ஏக்கும் பிக்கு உள்ள ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் அந்த பிளாக் ஏவோட மோஷனை வந்து இது பண்ணுது. ஸோ ஹியர் த ஃபோர்ஸ், அதாவது அந்த மோஷன் வந்து எதனாலனா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூஎன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து எதுவும் அப்போஸ் பண்ணாது. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலில் வந்து nothing, no external force is there. ஸோ டேரெக்டாக எழுதிடலாம் n = mg அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஆக்சலரேஷன் தெரியும், ma is nothing but μn. ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால தானே இது மூவ் ஆகுது, அதனால தான் இது ma, அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகே, எகெயின் m வந்து 4, ஆக்சலரேஷன் a, மியூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3/g, தென் n is nothing but mg. எகெயின் mன்றது நமக்கு மாஸ் 4 into g. ஸோ இங்கே பாருங்கள், g கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆக்சலரேஷன் நமக்கு எகெயின் 3 m/s இன்வர்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது பிளாக் ஏ வந்து 3 m/s போகுதுன்னா பிளாக் பியும் அதே ஆக்சலரேஷன் தான் போகணும், ஏன்னா ரெண்டுமே மூவ் டுகெதர். ஸோ போத் வில் ஹாவ் சேம் ஆக்சலரேஷன். ஓகே, இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பிளாக் பி, இதே மாதிரி பிளாக் பிக்கு சொல்கிறேன். பிளாக் பி இதுக்கு வந்து மேலே ஒரு mg ஆக்ட் ஆகும், ஸ்மால் mg டியூ டு பிளாக் ஏ. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு கேபிட்டல் mg ஆக்ட் ஆகும், இது டியூ டு பிளாக் பி. அதாவது ஸ்மால் mgன்றது, ஸ்மால் mன்றது இதோட மாஸ், கேபிட்டல் mன்றது இதோட மாஸ், அது மாதிரி. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், பட் நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து எக்ஸ்டர்னலாக இங்கே ஒரு ஃபோர்ஸ் தரேன். இப்போது இந்த பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால ரைட் சைட் மூவ் ஆகுதா. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, this force will gives the equal and opposite direction, gives opposite and direction one force. அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக்கோட மோஷன் வந்து அப்போஸ் பண்ணும். இது வந்து அப்வியஸ், இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா, நம்ம இது வந்து மறுக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம வெர்டிக்கல் மோஷன் பற்றி பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் இங்கே நம்ம வெர்டிக்கல் மோஷன் பற்றி பேசணும்னா, நமக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸ் வேணும், அதனால் நம்ம வெர்டிக்கல் மோஷன் பற்றி பேசணும். இங்கே நமக்கு நார்மல் ஃபோர்ஸோட, அதாவது வெர்டிக்கல் மோஷன் நார்மல் ஃபோர்ஸோட அவசியம் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் மோஷனில், ஹரிசாண்டல் டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதை பற்றி மட்டும் பேசலாம். ஸோ இங்கே நம்ம ஒரு ஃபோர்ஸ் தரோம், அதாவது இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு டியூ டு மாஸ் ஏ, அந்த பிளாக் ஏ இந்த டைரக்ஷனில் ஒரு மூவ் ஆகிறதுனால சேம் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், அதுதான் இந்த ஃபோர்ஸ். லெட்ஸ் சே F1 இஸ் நத்திங் பட் இந்த μn தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை வந்து ஃபர்தராக நமக்கு மாஸ் இன்ட்டு, அதாவது டோட்டல் மாஸ் இன்ட்டு ஏ. இந்த பிளாக் வந்து இந்த டைரக்ஷனில் போகும். லைக் உங்களுக்கு புரியுதில்ல, லைக் சிம்பிள் தான், ரொம்ப பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஹரிசாண்டல் டைரக்ஷன் மட்டும் பாருங்கள், அதாவது F இருக்குது, இது வந்து என்னோடய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது, அதாவது பிளாக் ஏவோட ஃப்ரிக்ஷன். It is nothing but our MA. ஓகே தானே? ஓகே, ஓகே.
பாருங்கள், அப்போ F ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? μn ப்ளஸ் கேபிட்டல் MA. ஓகேயா? ஸோ மியூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3/g இன்ட்டு என்னும் நமக்கு தெரியும் n ஈக்குவல் டு mg. ஸோ ஸ்மால் mன்றது 4 இன்ட்டு g ப்ளஸ் கேபிட்டல் M என்ன 5, ஆக்சலரேஷன் என்ன 3. ஓகே, இப்போ நமக்கு ஜி கேன்சல் ஆயிரும். 4 3s are 12 ப்ளஸ் 5 3s are 15. ஸோ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணால் 27 நியூட்டன் F ஈக்குவல் டு. ஸோ நமக்கு ஆக்சலரேஷன் வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் வந்துருச்சு, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 27 நியூட்டன் வந்துருச்சு. ஸோ நமக்கு அந்த காமன் ஆக்சலரேஷன் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், காமன் ஆக்சலரேஷன் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், ஃபோர்ஸ் வந்து 27 நியூட்டன். ஓகே, லைக் ஸோ இதுதான் ப்ரொசீஜர், பேசிக் ப்ரொசீஜர். பட் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அதாவது இதுதான் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி, பொண்ணு பார்க்கறது, தட்டை மாற்றுறது, பத்திரிக்கை அடிக்கிறது, பந்தல் சொல்கிறது. பட் ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. என்னென்னா, இங்கே நம்ம காமன் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டாக? ஓகே, ஸோ நான் அந்த ஃபோர்ஸ் தரணும் சச் வே தட் அந்த 2 பிளாக்கும் அதோட மாஸ் வந்து 2 பிளாக்னா கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m ரெண்டும் இந்த பர்டிகுலர் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகணும். ஓகே, இப்போ கேபிட்டல் M நமக்கு என்ன 5, ஸ்மால் m 4, இது வந்து 3. அப்போ 5 + 4 வந்து 9, 9 × 3 ஈக்குவல் டு 27 நியூட்டன். ஸோ இப்படி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் லாஜிக். ஏன்னா காமன் ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க, 2 மாதத்துக்கு சேர்த்த மாதிரி தான் நம்ம ஃபோர்ஸ் தரணும். ஸோ நான் மாஸ் ஆட் பண்ணி அந்த ஆக்சலரேஷன் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபோர்ஸ் கிடச்சிடும். ஸோ அப்படி கூட 27 நியூட்டன் கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, லைக் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்துச்சு, லைக் கரெக்டாக தானா அப்படின்ற மாதிரி. பட் ஓகே, கரெக்ட் தான். ஓகே, இதில் ஏதாச்சும் நான் மேபி எனக்கு தெரில, ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு இன்னர் ஏர்ஜ் சொல்லுது சம்வேர் நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு. பட் ஆன்சர் நான் செக் பண்ண வரைக்கும் கரெக்டு தான். சரி, ஓகே, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதான்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, பை.